ஆகஸ்ட் மாதம் ரோமையில் கடும் குளிர் நிலவும் காலம். அம்மாதத்தின் 5ஆம் தேதி ரோமையில் உள்ள எஸ்கலின் மலை பனியால் போர்த்தப்பட்டது. அதே நாளில் அங்கு வாழ்ந்த யோவானுக்கு அன்னை மரியா காட்சி கொடுத்தார். அம்மலையில் ஒரு ஆலயம் எழுப்ப பணித்தார். அன்னையினுடைய காட்சியையும் வேண்டுகோளினையும் திருத்தந்தை லிபேரியஸிடம் தெரிவித்தார்கள். அதனை ஏற்ற திருத்தந்தை லிபேரியஸ் பனிமய அன்னைக்கு பேராலயம் ஒன்று எழுப்பினார். கான்ஸ்டாண்டினோபிள் ஆயரான நெஸ்தோரியூஸ் தப்பறை கொள்கையை பரப்பினார். இயேசு படைக்கப்பட்ட பொருள், மனித இயல்புடையவர், அவரிடம் இறை இயல்பு இல்லை. எனவே மரியா இயேசுவின் தாய் மட்டுமே, இறைவனின் தாய் அல்ல என்றார். இதற்கு மறுப்பு கூறும் விதமாக கிபி 431ஆம் ஆண்டு எபேசு நகரில் கூடிய திருச்சங்கம் அன்னை மரியா இறைவனுடைய தாய் என அறிக்கையிட்டது. இதனை நினைவுகூறும் விதமாக திருத்தந்தை சிக்ஸ்துஸ் திருத்தந்தை லிபேரியஸ் கட்டிய பேராலயத்தை புதுப்பித்து புதுப்பொலிவோடு அர்ப்பணித்தார். ரோமையில் உள்ள புனித பேதுரு பவுல் மற்றும் லாத்தரன் பேராலயம் போன்று இந்த பேராலயமும் மிக முக்கிய பேராலயமாக இருக்கிறது. அன்னை மரியாவுக்கென்று கட்டப்பட்ட ஆலயங்களிலேயே பெரிதாக இருப்பதால் இப்பேராலயத்திற்கு பெரியநாயகி ஆலயம் என பெயர் வந்தது. திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் கிபி 1568 இந்த விழாவை திருவழிபாட்டு நாட்காட்டியில் சேர்த்தார். அதன் பிறகு அகில உலகமெங்கும் இவ்விழா கொண்டாடப்படுகிறது.